ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ கிளிப் தான். இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே மேஜிக்கலாக இருக்கும். ஆனால் நான் இது ரொம்ப ஈஸியாக தான் செஞ்சேன். அது ஃபோன்லேயே கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ கிளிப் வந்து செஞ்சேன். ஸோ நான் இதை எப்படி பண்ணேன் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியும் ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து புரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே அவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னா, ரூம் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீனாக இருக்கும். அங்கே தான் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ஷூட் பண்ணி அதை ஒரு மேஜிக்கெலாம் வந்து மாற்றுவாங்க. நம்மளும் அந்த மாதிரிலாம் செய்யாமல் வெறுமே நம்ம வீடியோ ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி தான் சாதாரணமாக நான் ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. ஸோ ஷூட் பண்ண இந்த இமேஜை நம்ம வந்துட்டு அந்த மாதிரி மேஜிக்கெலாம் மாற்ற போகிறோம். அது ரொம்பவே ஈஸியான விஷயம் தான். ஸோ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக தான் கிடைக்குது. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதில் கிளிக் பண்ணுங்கள். 16:9 அப்படி ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே மீடியா அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி நம்ம எடுத்த அந்த வீடியோவை இதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் நம்ம எடுத்த அந்த நார்மலான ஒரு வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கலர் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ பேசிக் கலர் ஃபில்டர் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் ஃபுல்லாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் வந்துட்டு B37 அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஃபுல்லாக வந்துட்டு ப்ளூ கலரில், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டிக் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே, இப்போ திரும்ப பேக் வந்து இந்த வீடியோக்கே வந்துடுவாங்க. ஸோ நம்ம பண்ண அந்த கலர் ஃபில்டர் பண்ணோம் இல்லையா, ஸோ திரும்ப அதை நன்லேயே வச்சுக்கோங்க. இப்போது லேயர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போய்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ வந்துட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். செஞ்சிங்க அப்படின்னா இந்த சைடில் ஃபுல்லாக ஒயிட் கலர் இருக்கும், அது ஃபுல் ஸ்க்ரீன் அது வர மாதிரி அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்ட் எந்த டைமில் வந்துட்டு அந்த மேஜிக்கலான அந்த கேலக்ஸி லுக் வந்து வரணுமோ அந்த இடத்த கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக இந்த இடத்துலேருந்து என்ன ஆகணும் அப்படின்னா அந்த கேலக்ஸி லுக் வந்துட்டு வரணும். அதனால் இந்த இடத்துக்கு முன்னாடி நம்ம லேயரை இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு ட்ரிம் பண்ணுங்க. ட்ரிம் லெஃப்ட் சைட் ஆஃப் பிளேயர் ஹெட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதே ட்ரிம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக எந்த டைமில் நம்மளுடைய கேலக்ஸி லுக் போய் சாதாரணமாக ஸ்கை லுக் வரணுமோ அந்த இடத்த கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ், கரெக்டாக இந்த இடத்துல வந்து இந்த கேலக்ஸி லுக் வந்து போனால் கரெக்டாக இருக்கும். அதனால் ட்ரிம் டு ரைட் சைட் ஆஃப் பிளே ஹெட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த லேயரோடைய ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நம்ம கேலக்ஸியோட இமேஜ் வந்துட்டு வேண்டும். நான் ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அந்த இமேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வெறும் கேலக்ஸி இமேஜஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி வர இமேஜஸ் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் டவுன்லோட் பண்ணது இல்லை, நான் இம்போர்ட் பண்ணுறேன். இதுதான் இந்த இமேஜ். இது வந்து நான் லேண்ட்ஸ்கேப் மோடில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அதாவது ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி இதை ஜூம் பண்ணிக்கோங்க. இது ஒரே இடத்துல இருந்தால் நல்லா இருக்குது, அது கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி இருந்தால் வந்துட்டு இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும், இந்த கீ மாதிரி, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த இமேஜை ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு போய் இந்த வீடியோட கார்னரில் வந்து வச்சுருங்க. ஓகே, இந்த லேயரை கடைசிக்கு வந்துடுங்க. திரும்ப இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கார்னர் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து வைங்க. எக்ஸாக்ட்லி நான் செய்கிற மாதிரி. பட் பின்னாடி இருக்கிற இந்த ஸ்கை பின்னாடி இருக்கிற வீடியோ வந்து தெரியாத மாதிரி செய்யுங்க. இப்போ டிக் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இது என்ன ஃபுல்லாக நம்ம அந்த ப்ளூ கலரில் செஞ்சோம் இல்லையா, அது வரைக்கும் வந்து வரணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இமேஜை கரெக்டாக அந்த லேயர் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து நம்ம முன்னாடி வந்து இந்த கேலக்ஸியோட இமேஜ். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த கேலக்ஸியோட இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே 3 டாட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி சென்ட் டு பேக் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது அந்த வீடியோ வந்து நம்ம முன்னாடி வந்துடுச்சு. கிட்டத்தட்ட நம்மளுடைய மேஜிக்கல் வீடியோ வந்துட்டு முடிவடைஞ்சிடுச்சு. இன்னும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா குரோமா கீ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணினாலே போதும், அதுவே கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். ஆனால் நீங்கள் நம்மளுடைய சாதாரணமாக இருக்க இமேஜில் மறையிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கரெக்டாக இது ஸ்க்ரோல் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள், உண்மையிலே செம்ம மேஜிக்கலாக இருக்கும். செம்மையாக வந்திருக்கு இந்த வீடியோ. இதே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வீடியோ சாதாரணமாக எடுக்கிற வீடியோ இதுமாதிரி மேஜிக்கலாக மாற்றலாம், ரொம்பவே ஈஸியாகவும் மாற்றலாம். இப்போ இதை வந்து நீங்கள் உங்கள் கேலரிக்கு வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி திரும்ப எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்கள ஆச்சரியப்பட வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கீங்களா, இல்லைனா இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இதுன்னு பை ஃப்ரம் ஜிவாக்கர்.